வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் வரும் 52 சாவு, 90க்கு மேம்பட்டவங்க சிகிச்சையில இருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் சாவறாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம சமூக வலைதளத்துல எல்லாமே பரப்பலாம். ஆனா நாம பேசுறது மட்டும் தான் பேசலாம். நான் அவங்களோட வலி வேதனை நம்மளால தாங்க முடியாது. ஒரே ஊர்ல 21 பேர் தகனம் செய்யப்பட்டிருக்கு. அந்த காட்சிகள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆனா அதாவது நம்ம ஊர்ல 2 சாவு 3 சாவு ஆயிட்டாலே எவ்வளவு பேசுறோம். ஆனா ஒரே ஊர்ல 21 பேர் ஒரே இடத்துல தகனம் செஞ்சிருக்காங்கன்றது அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கு. நான் இங்க ஒரு கருத்து பதிவு செய்ய விரும்புறேன். அங்க இருக்கிற ஒரு அம்மா பேசியிருக்க இப்போ காவல்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டு என்ன அறிக்கைன்னா, இந்த 3 நாட்கள்ல 861 வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் கள்ளச்சாராயத்தை பற்றி. திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்கள்ல பண்ணிருக்கோம். 861 வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம். நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி ஏன் அந்த பதிவு செய்யல? ஏன் அது பதிவு செய்ய முடியலையா? இப்போ 860 வழக்கு 860 பேர் வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்கன்னா அவங்க சாராயம் வித்திருக்கவங்க தானே. ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க அந்த வழக்குகள் செய்யல? இது ரொம்ப வன்மையாக ஒரு கருத்தாக நான் இதை பதிவிடுறேன். இதுக்கு முன்னாடியே இந்த கள்ளக்குறிச்சியில நீங்க வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சிருந்தா இவ்வளவு உயிர்கள் போயிருக்காது. ஏன் இந்த அரசு அதிகாரிகள் ஏன் அது நடவடிக்கை எடுக்கல? இப்போ ஒரு இடத்துல நடந்துருச்சு என்ற 861 வழக்கு நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்கன்னா, கள்ளச்சாராயத்தை அழிச்சிருக்கீங்க சேலம்ல, விழுப்புரத்துல, திருவண்ணாமலையில. ஆனா ஏன் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணல? அது எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தானே. தயவு செய்து இதற்கு மேலே கள்ளச்சாராயத்தில் தமிழகத்தில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது என்றுதான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன்.